friends, வணக்கம். இன்னைக்கு நாம மத்தவங்கள எப்படி மதிப்பிடுறது அப்படின்றத பார்க்க போறோம். ஒருத்தங்களை எப்படி மதிப்பிடுறதுனா ஃபர்ஸ்ட் மதிப்பிடுறது அப்படினா என்னன்னா மத்தவங்கள ஜட்ஜ் பண்றது. நம்ம வந்து மத்தவங்கள ஜட்ஜ் பண்றது. அவங்க செய்யறது கரெக்ட், அவங்க கிட்ட நிறைய டாலன்ட்ஸ் இருக்குன்னு மத்தவங்கள பத்தி ஜட்ஜ் பண்றது. அது கரெக்ட்னு கேட்டிங்கனா அது வந்து ரொம்பவே தப்பு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கிளாஸ்ல வந்து நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 90 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்க. 90 மார்க்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே அவங்களுக்கு நல்லா வரும். ஆனால் ஸ்போர்ட்ஸில் மட்டும் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு விளையாட வராது. அதாவது ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அவ்வளோவா ஜம்ப் பண்ண தெரியாது, ஓட முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயம் ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க வீக்காக இருப்பாங்க. இதுவே அதே கிளாஸில் ரொம்ப கம்மியாக எடுத்த 10 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து நல்லாவே எந்த சப்ஜெக்ட்டுமே ஒழுங்காக வராது. பட் அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நல்ல ரன்னிங் ரேஸில் வந்து நல்லா ஓடி நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கியிருப்பார். இந்த மாதிரி அந்த 90 மார்க்ஸ் எடுத்தவர் வந்து எல்லா சப்ஜெக்டும் நல்லா படித்தாலும் ஸ்போர்ட்ஸில் வந்து அவருக்கு வந்து அவர் வந்து ஆக்டிவாகவும் பிரிஸ்காகவும் இல்லாமல் கொஞ்சம் வீக்காக இருக்கார். ஆனால் இந்த 10 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட் என்னதான் அவருக்கு சப்ஜெக்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் மேலே அவருக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன நினைப்போம்னா அந்த 90 மார்க்ஸ் எடுத்தவங்க அவங்களுக்கு தான் நல்ல டேலண்ட்ஸ் இருக்குது, அவங்க தான் நல்லா எல்லா சப்ஜெக்டும் படிப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து நினைப்போம். ஆனால் 10 மார்க்ஸ் எடுத்தவங்க பற்றி நம்ம எப்படி நினைப்போம்னா அவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லை, அவங்களால எந்த சப்ஜெக்ட்டுமே ஒழுங்காக செய்ய முடியாது, ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஒழுங்காக வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரி தான் நம்ம மற்றவங்கள மதிப்பிடுறோம். அந்த மாதிரி மதிப்பிடக்கூடாது. இப்போ நல்லா படிக்கிறவங்கள மட்டும் அவங்க என்கரேஜ் பண்ணோன்னா அவங்க ஏற்கனவே நல்லா படிப்பாங்க, இன்னும் நம்ம வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி நமக்கு தோணும். இதுவே நீங்கள் நல்லா படிக்காதவங்களை என்கரேஜ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் வரும். மற்றவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வம் வரும். சப்ஜெக்ட்லேயோ இல்லை வேறு படிக்கிற விஷயத்துலையோ அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் வரும். இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்க நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்க. ஸோ இந்த ஸ்டோரியில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பேர் ராகுல், இன்னொருத்த பேர் கோகுல். ஒரு நாள் ராகுலும் கோகுலும் பீச்சில் மணலில் விளையாட போகிறாங்க. அப்போ 2 பேரும் மணலில் வந்து வீடு கட்டுறாங்க. அப்போ 2 பேருக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கிறாங்க. அப்போ ரொம்ப வீக்காக இருக்க கோகுல் சொல்கிறான், என் கூட சேலஞ்சுக்கு வா, நம்ம 2 பேரும் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம். யார் அழகாக வீடு கட்டுறாங்களோ அவங்க வந்து வின்னராக நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ராகுல் சொல்கிறான், என் கூட எதுக்கு நீ சேலஞ்சுக்கு வர, நான் தான் கிளாஸ்லேயே நல்லா படிப்பேன், எல்லா டீச்சரும் சொல்லுவாங்க நான் ரொம்ப இன்டெலிஜென்ட், நான் தான் புத்திசாலின்னு எல்லா டீச்சரும் என்ன சொல்லுவாங்க. ஆனால் உனக்கு வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, எந்த மிஸ்ஸும் உன்னை என்கரேஜோ இல்லை பாராட்டவும் மாட்டாங்க, நீ வந்து என் கூட சேலஞ்சுக்கு வர அப்படின்னு ராகுல் வந்து சொல்கிறான். அப்போ கோகுல் பரவாயில்ல, நம்ம 2 பேருக்குள்ள சேலஞ்ச் வச்சுக்கலாம், யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2 பேரும் வீடு கட்டி முடித்த உடனே 2 பேரும் பார்க்கும்போது கோகுலோட வீடு வந்து அழகாக இருக்கும். ஏன்னா வந்து அவன் கான்சன்ட்ரேஷனோட அந்த வீடை வந்து செஞ்சுருப்பான். இதுவே ராகுலோட வீட்டை பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி அந்த மணலை எடுத்து வச்சாலும் அது வந்து சரிஞ்சுக்கிட்டே வரும், அதாவது கீழே விழும். இப்போ 2 பேரோட வீடு பார்த்தீங்கன்னா கோகுலோட வீடு தான் நல்லாயிருக்கும். 2 பேருமே மணலில் வீடு கட்டுறாங்க. இதில் வந்து நீங்கள் ராகுலோட வீடை பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கான்சன்ட்ரேஷனோட அவன் வந்து அந்த வீட்டை கட்டியிருக்கான். ஆனால் கோகுலோட வீடு வந்து அவன் எத்தனை வாட்டி அந்த மணல் எடுத்து வச்சாலும் அது வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்குது. அவன் எத்தனை வாட்டி அதை ட்ரை பண்ணாலும் அது வந்து விழுந்துகிட்டே இருக்கு. அவனால் அந்த வீட்டை ஒரு கான்சன்ட்ரேஷனோட கட்ட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியில் வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, ஒரு விஷயம் பண்ணோன்னா மற்றவங்களை வந்து நம்ம என்றைக்குமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்க செய்யறதா கரெக்டு, நம்ம செய்து தப்பு, அவங்க செய்து தப்பு, நம்ம செய்து கரெக்டுன்னு மற்றவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணோன்னா அவங்க மனசு வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணாமல் எப்படி ஒருத்தவங்க நல்லதாக மதிப்பிடுறது அப்படின்றத இந்த ஸ்டோரியிலேருந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.